வெல்கம் வியூவர்ஸ். அது டிசம்பர் 13, 2005 பெங்களூர், கர்நாடகா. அந்த காலை நேரத்துல மொத்த பெங்களூருமே இரவு மாதிரியே பகல்லையும் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அப்பதான் 75 வயதான கௌரமா அப்படிங்கிறவங்களும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மொபைல்ல 2 மெசேஜஸ் வந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்றது வழக்கமா இருந்திருக்கு. அது ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய 28 வயதான பிரதீபா அப்படிங்கிற பொண்ணு தினமுமே அனுப்பக்கூடிய மெசேஜஸ் தான். தினமுமே நைட்டு 2 மணிக்கு ஆபீஸ் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நான் ஆபீஸ் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ், அதுக்கப்புறமா காலையில 8 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜும் வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு கௌரவமா தன்னுடைய போனை செக் பண்ணும்போது அந்த 2 மெசேஜுமே வரல. அதனால தன்னுடைய பொண்ணு பிரதீபாக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. அதனால பிரதீபாவுடைய கணவருக்கு இப்ப போன் பண்ணி பாக்குறாங்க. எஸ், பிரதீபாக்கு திருமணமாகி அவங்களுடைய கணவரோட மாமியார் வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கிருந்து தான் ஆபீஸும் போயிட்டு வராங்க. அப்படி கால் பண்ண கௌரவமா கிட்ட பிரதீபாவுடைய கனவை ஆபீஸ்ல ஏதாவது ஓவர் டைம் பார்க்க சொல்லிருப்பாங்க. அதனால ஒர்க் நேரத்துல டிஸ்டர்பிங்கா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு ரொம்பவே கூலா பதில் சொல்றாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே பிரதீபா வீட்டுக்கு வரல. இதனால பயந்து போன கௌரவமா பிரதீபா ஒர்க் பண்ற அந்த ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேக்குறப்பதான் பிரதீபா அன்னைக்கு ஆபீஸ்க்கே வரல அப்படிங்கிறது தெரிய வருது. அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க உடனடியா பிரதீபாவுடைய நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல அப்படிங்கறதால உடனடியா தன்னுடைய பொண்ணு மிஸ்ஸிங் அப்படிங்கறத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ்க்கு பல ஷாக்கிங்கான நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு. ஆல்சோ இந்த சம்பவம் நடந்த 2005 காலகட்டத்துல ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்படி பிரதீபா அன்னைக்கு வேலைக்கும் போகல, வீட்லயும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற 2005வது வருடம் மொத்த பெங்களூர் மக்களையுமே அதிர்ச்சி அடைய வச்ச ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் முழுக்கவே ஒர்க் பண்ண டயர்ட்ல ரிலாக்ஸா வந்து ஒரு கதை கேட்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு சாய்ஸ். இல்ல நீங்க சமையல் செய்யும் போது இல்ல டிராவல் பண்ணும்போது அப்படின்னு காதுல ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை கேட்டுட்டு நீங்க வேலை செஞ்சா டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இதுல உங்களை சீட் எஜ்ல உட்கார வைக்கிற ஃபிக்ஷனல், நான் ஃபிக்ஷனல் அப்படின்னு எக்கச்சக்க ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுவும் டிடெக்டிவ் மாறன் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை நான் கேட்டேன். பல ஸ்டோரிஸ் கேட்ட எனக்கே இதுல வர்ற ஒவ்வொரு ட்விஸ்டும் கணிக்க முடியாம இருந்துச்சு. ஆல்சோ கேரக்டரை டெவலப் பண்ணி கொண்டு போற விதமும் ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கிற ஃபீல் தரும். குக்கு எஃப்எம்ல கிரைம், த்ரில்லர், சஸ்பென்ஸ் மட்டும் இல்லாம ரொமான்ஸ், ஃபேண்டசி, அட்வென்ச்சர் அப்படின்னு பல ஜான்ரா இதுல இருக்கு அப்படிங்கறதால உங்களுக்கு எப்போ எது பிடிச்சாலும் கேட்கலாம். குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் தராங்க. சோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் கரெக்டான டைம். 7 நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஜான்ரால எந்த புக்ஸ் பிடிக்குதோ கேட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணுங்க, இல்ல அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இப்ப போலீஸ் பிரதீபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆபீஸ்ல போய் அவங்க லீவ் ஏதாவது எடுத்தாங்களா அப்படின்னு விசாரிக்கிறப்ப அந்த கம்பெனியுடைய மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா எம்ப்ளாயிஸுமே லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லீவ் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னும், ஆனா அப்படி எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே பிரதீபா கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து பிரதீபாவுடைய மாமியார் வீட்டுல விசாரிக்கும் பொழுது அங்க தெரிய வந்த டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, ஷார்ப்பா மிட் நைட் 2:30 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதால நைட்டு 2 மணிக்கு எல்லாமே பிரதீபா வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னும், அதே மாதிரி அன்னைக்கு
நைட்டுமே ஒரு 2 மணி அளவுல வீட்ல இருந்து கிளம்பி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு பிரதீபாவுடைய கணவருடைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறப்பவே பிரதீபா காணாம போன விஷயம் அவங்களுடைய நெய்பர்ஸ் மத்தியில பரவ ஆரம்பிச்சு. அதுக்கு காரணம் யாரா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டது பவன் அப்படிங்கிற ஒரு நபரை தான். இந்த பவன் வேற யாரும் இல்ல, பிரதீபாவுடைய கணவர் தான். ஆல்சோ நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி கௌரவமா பிரதீபாவை பத்தி பவன் கிட்ட விசாரிக்கிறப்ப அவரு ரொம்பவே கூலா பதில் சொன்ன விஷயமும் போலீஸ்க்கு அவர் மேல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதனால போலீஸ் இப்ப அவர்கிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பவனும் இன்னொரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு அப்படிங்கறதும், பிரதீபா கூட பழக்கம் ஏற்பட்டு 2 பேருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னும், சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. ஆல்சோ ஒரு சில முறை பவன் மற்றும் பிரதீபாவுக்கு சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கு. அதை வச்சுதான் நெய்பர்ஸ் பவனை சந்தேகப்படுறாங்க. ஆனா அவங்களுடைய சந்தேகம் உண்மை இல்ல. பவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு பிரதீபாவை ஒரு வாரமா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்த கேப் டிரைவரை விசாரிக்கிறப்ப தெரிய வருது. பிகாஸ் நைட் ஷிஃப்ட் வர எம்ப்ளாயிஸ ஆபீஸ் கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த கம்பெனிலேயே ஒரு டிராவல் ஏஜென்சி மூலமா கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது வழக்கமா இருந்திருக்கு. அப்படி பிரதீபாக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த ஜெகதீஷ் அப்படிங்கிற அந்த கேப் டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பவும் போல அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு பிரதீபாவை பிக்கப் பண்றதுக்காக அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று கால் பண்ணதாகவும், அப்ப போன்ல பேசின பிரதீபா தான் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு டிரைவர் கூட இப்ப கேப்ல ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாரு. அப்படி பிரதீபா சொன்ன அந்த சிவகுமாரும் அதே கம்பெனியுடைய டிராவல் ஏஜென்சில தான் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா டிசம்பர் 13 அன்னைக்கு அவர் பிரதீபாவை கேப்ல கூட்டிட்டு போனதுக்கான எந்த ஒரு ரெக்கார்டுமே ரெஜிஸ்டர் ஆகல. ஆல்சோ சிவகுமாருக்கு பிரதீபா காணாம போன அன்னைக்கு நைட்டு டிரைவருக்கான டியூட்டியே கிடையாது அப்படிங்கறதும் தெரிய வருது. சோ இதிலிருந்து சிவகுமார் தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு, எப்படியும் இன்னைக்கு நைட்டு டியூட்டிக்கு வந்துதான் ஆகணும், அப்படி வர்றப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் சஸ்பெக்ட் அலர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு அப்ப வரைக்குமே பிரதீபா காணாம போன விஷயத்தை டிவில, நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு எந்த ஒரு மீடியாலையுமே போலீஸ் ரிலீஸ் பண்ணல. அதனால கண்டிப்பா அந்த சஸ்பெக்ட் டியூட்டிக்கு வருவான் அப்படின்னு போலீஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல அன்னைக்கு ஈவினிங் டிராவல் ஏஜென்சிக்கு கால் பண்ண சிவகுமார், இன்னைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேன், வேலைக்கு வரல அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. சோ இதுக்கப்புறமா வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சு சிவகுமாரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு, அன்னைக்கு பிரதீபாவை என்ன பண்ண? நீ தான் கடைசியா கூட்டிட்டு போயிருக்க, உன்னுடைய கேப்ல தான் வந்திருக்காங்க, எதுக்காக அவங்கள கொலை பண்ண? எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சிவகுமாரோ, சார் என்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கா, ஆல்சோ எனக்கு ஒரு வயசான அம்மா வேற இருக்காங்க, இப்படி அவங்க 2 பேரையுமே கவனிச்சுக்கிறதுக்கு நான் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற நான் போய் ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ண போறேன்? எனக்கு பிரதீபா யாரு அப்படின்னே தெரியாது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல எப்பவுமே பிரதீபாவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போற இன்னொரு கேப் டிரைவரான ஜெகதீஷ், சார் இல்ல சார், தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க, எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் பிரதீபாவை அன்னைக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட போலீஸ் இவங்க 2 பேர்ல யார் சொல்றது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்க உடனடியா பிரதீபாவுடைய போன் நம்பரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஜெகதீஷ் மற்றும் சிவகுமார் இந்த 2 பேருமே அன்னைக்கு பிரதீபாவுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப என்னதான் போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல விசாரிச்சாலுமே தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது மட்டும்தான் 2 நாளா சிவகுமாரோடைய பதிலா இருந்துட்டு இருந்திருக்கு. நிலைமை இப்படி இருக்கும்போது பெங்களூர் முழுக்கவே இது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. அதனால குற்றவாளியை இப்ப கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு போலீஸ்க்கு பிரஷர் அதிகமானதால அதிலிருந்து 2 நாட்கள் கழிச்சு இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இப்ப இந்த கேஸ் சிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுமே கேஸ் சால்வ் ஆயிரும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தப்பதான் அதுக்கு முன்னாடி வரைக்குமே சிவகுமார் மேல எந்த ஒரு கிரைம் ரெக்கார்டுமே இல்ல அப்படின்னும், சிவகுமார் ஒரு அப்பாவி அப்படின்னும், எந்த ஒரு ஐ விட்னஸுமே கிடையாது அப்படிங்கறதால இன்கேஸ் அவர் எதுவுமே கன்ஃபஸ் பண்ணல அப்படின்னா வேற வழியே இல்ல, போலீஸ் அவரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்பதான் இந்த கேஸ்க்கு இன்சார்ஜ் எடுத்த ஒரு 3 சிஐடி ஆபீசர், சரி எப்படியுமே அவனை ரிலீஸ் பண்ண தான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு முறை அவனுடைய வழியிலேயே போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி அந்த ஆபீசர்ஸ் குமார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த செல்லுக்குள்ள போய் அவர்கிட்ட, இங்க பாரு, பிரதீபா காணாம போனதுக்கும் உனக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், மத்த எல்லா எவிடன்ஸுமே நாங்க கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம், இப்ப நீ கொலை பண்ணி மறைச்சு வச்சிருக்கிற அந்த இறந்த உடல் எங்க இருக்கு அப்படின்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்,
செய்யணும். அதை மட்டும் நீ சொன்னா அட்லீஸ்ட் தண்டனை கொஞ்சமாச்சும் குறையும். இல்ல அப்படின்னா உன்னுடைய மொத்த லைஃபுமே ஜெயில வச்சே முடிஞ்சிரும் அப்படின்னு அவனுடைய தோள் மேல கைய போட்டு ரொம்பவே சாந்தமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துகிட்டதுமே அது வரைக்குமே பதட்டமா இருந்த சிவகுமார் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. சிவகுமாருக்கு போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் இல்லாத விஷயமோ, அதனால சிவகுமாரை ரிலீஸ் பண்ண போற விஷயமோ இப்படி எதுவுமே தெரியாது. சோ போலீஸ் சொன்னதை நம்புன சிவகுமார், சார் உண்மையாவே தண்டனை கம்மியா தானே கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அங்கிருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போறாங்க. பட் அதை வெளிக்காட்டிக்காம ஆமா சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த இடத்துல போய் தேடி பாருங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்றான். உடனடியா அங்க போன போலீஸ் அங்க ஒரு ஓடை ஓடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கு பக்கத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு டீகம்போஸ் ஆகியிருக்கிற பிரதீபாவுடைய இறந்த உடலை பாக்குறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல பிரதீபாவுடைய மூச்சு குழாய் பயங்கரமா டேமேஜ் ஆகி மேலும் அதிக ரத்தம் வெளியே போனதால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், அப்படி இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ல வருது. இப்ப சிவகுமார் கிட்ட பிரதீபாவை எதுக்காக எப்படி கொலை பண்ண அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சோ அன்றைய நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அது டிசம்பர் 13, 2005. டைம் அப்ப மிட்நைட் ஒரு 1:30 மணி இருக்கும். சிவகுமார் ஆல்ரெடி அவன் பிக்கப் பண்ணி ஆபீஸ்ல டிராப் பண்ண சில பெண்களுடைய போன் நம்பரை அவனுடைய மொபைல்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு பொண்ணுடைய மொபைல் நம்பரை ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு டிராவல்ல இருந்து அனுப்பின ரெகுலர் டிரைவர் மாதிரியே அவங்களுடைய வீட்டுக்கு கேப்ல போக ஆரம்பிக்கிறான். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த பெண் இவன் போறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு அவங்களுக்கு அப்படின்னு டிராவல்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த டிரைவர் கூட கேப்ல போயிடுறாங்க. அதனால அடுத்ததா இன்னொரு பொண்ணுடைய போன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள கூப்பிடுறதுக்காக இவன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள பிக்கப் பண்றதுக்காக போக ஆரம்பிக்கிறான். ஆனா அட்ரஸ் தெரியாம வீட்டுக்கு போற வழி மறந்து அடிக்கடி அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோணுனதுனாலயோ என்னவோ அந்த பொண்ணு இவன் கூட கேப்ல போறதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அது அந்த பொண்ணுக்கு நல்ல நேரமா இருந்தது அடுத்தது பிரதீபாவுடைய கெட்ட நேரமா மாற ஆரம்பிக்குது. டைம் இப்ப கரெக்டா இரவு 1:50 இருக்கும். ஆபீஸ்க்கு கிளம்பி கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரதீபாக்கு, மேடம் வெளியே வாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சிவகுமார் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. உடனே பிரதீபாவும் வெளியே வராங்க. அப்படி அவங்க கார்ல ஏறுறப்ப சிவகுமாரை பார்த்ததுமே, ஆமா ஒரு வாரமா ஜெகதீஷ் அப்படிங்கிற டிரைவர் தானே வந்துட்டு இருந்தாரு, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும், இல்ல மேடம் இன்னைக்கு அவர் லீவு, அதான் டிராவல்ஸ்ல இருந்து என்னை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப பிரதீபாவோ லைட்டா தயங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இவனுமே, மேடம் என்ன தெரியலையா, கொஞ்ச நாள் முன்னாடி தானே நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுமே பிரதீபாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி தெரிஞ்ச டிரைவர் தானே அப்படின்னு அவங்களுமே கேப்ல ஏறி உட்கார்றாங்க. ஆனா தான் பண்ணது தப்பு அப்படின்னு பிரதீபா உணர போற நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல. இப்ப கார் அங்கிருந்து கிளம்புன ஒரு 5 நிமிடங்கள் கழிச்சு அகைன் பிரதீபாக்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ண உடனே, மேடம் நான் வந்துட்டேன் வெளியே வாங்க அப்படின்னு ரெகுலரா பிரதீபாவை பிக்கப் பண்ற ஜெகதீஷ் பேசுறாரு. இப்ப பிரதீபா குழம்பி போய், அப்ப நீங்க இன்னைக்கு லீவ் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெகதீஷும், நான் லீவ் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேக்குறப்ப பிரதீபாவும், என்ன சிவகுமார் அப்படிங்கிற ஒரு கேப் டிரைவர் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, அவரு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறப்பவே அவங்கள மேற்கொண்டு பேச விடாம, மேடம் கொஞ்சம் போன் எங்கிட்ட கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு போனை வாங்கின சிவகுமார், நீங்க லீவ் அப்படின்னு சொல்லி ஏஜென்சி தான் தன்னை அனுப்பி வச்சது அப்படின்னு பிரதீபா கிட்ட சொன்ன அதே காரணத்தை ஜெகதீஷ் கிட்டையும் சொல்றான். ஜெகதீஷும் அவன் சொன்னதை நம்பி சரி அவங்கள பத்திரமா கொண்டு போய் ஆபீஸ்ல டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. இப்ப சிவகுமார் திரும்பவுமே அந்த மொபைல் போனை பிரதீபா கிட்ட கொடுக்காம அவனுக்கு சைட்லயே வச்சிடறான். அதே நேரத்துல கேஷுவலா காருடைய பின்னாடி மிரர்ல பாக்குறப்ப பின்னாடி பிரதீபா தூங்க ஆரம்பிச்சதை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்குனவங்க சில நிமிடங்கள் கழிச்சு கண்முழிச்சு பாக்குறாங்க. அப்ப அந்த கார் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே பதட்டமா, இது ஆபீஸ்க்கு போற வழி இல்லையே, வழி ஏதாவது மாறி போயிட்டீங்களா அப்படின்னு சிவகுமார் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவனும், இல்ல மேடம் இன்னொரு எம்ப்ளாயி பிக்கப் பண்ண சொல்லி டிராவல்ஸ்ல இருந்து இப்பதான் ஒரு போன் வந்துச்சு, அதான் அவங்கள பிக்கப் பண்றதுக்காக இந்த வழியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் சொன்ன எல்லாத்தையுமே ரொம்பவே இன்னசென்ட்டா நம்பிட்டு இருந்த பிரதீபாக்கு சில நிமிடங்கள் கழிச்சு அந்த கார் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் நிக்கிறப்பதான் சிவகுமார் அவங்கள
கடத்திட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது புரிய வருது. பட் இட்ஸ் டூ லேட். அப்படி தெரிஞ்ச உடனே பிரதீபாவுடைய இதயம் இப்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. உடனடியா அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல இருக்கிற மொபைல் போனை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பதான் மொபைலை சிவகுமார் கிட்ட கொடுத்தது ஞாபகத்துக்கு வருது. யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டே காருடைய டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா காருடைய டோர் லாக் ஆயிருக்கு. அப்ப டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த அவனோ காருக்குள்ளேயே அப்படியே பின்னாடி சீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்க உட்கார்ந்திருந்த பிரதீபா கிட்ட போய் தன்னுடைய வக்கிரத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப பிரதீபா காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சதுமே அவங்களுடைய வாயை பொத்துன அவன் சடனா கையில ஒரு கத்தி எடுத்து சத்தம் போட்ட அப்படின்னா கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அப்படி கத்தி முனையில காருக்குள்ள வச்சு அவங்கள சீரழிக்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல பிரதீபாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பிறந்த ஒரு 15 நாள்லயே அப்பாவை இழந்த அவங்கள தனி ஆளா இருந்து அவங்கள வளர்த்து படிக்க வச்சு தான் காதலிச்சவரையே கல்யாணம் பண்ண வச்சு இப்படி மொத்த வாழ்க்கையுமே தனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த தன்னுடைய அம்மாவை நினைச்சு தன்னுடைய வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிருமா, யாராவது தன்னை காப்பாத்திர மாட்டாங்களா, இல்ல இருட்டா இருக்கிற அந்த இடம் மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையும் இருட்டாயிருமா அப்படின்னு அவங்களுடைய மனசுல என்ன வேணா தோணிருக்கலாம். ஆனா அப்போ தூரத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அது ஒரு போலீஸ் கார். அப்படி அங்க வர்றது ஒரு போலீஸ் கார் தான் அப்படின்னு பிரதீபாக்கு முன்னாடி அதை நோட் பண்ண சிவகுமார் எங்க பிரதீபா தூரத்துல போற அந்த காரை பார்த்து ஹெல்ப் கேட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு உடனடியா அவங்களுடைய வாயை பொத்த ஆரம்பிக்கிறான். ஆனா பிரதீபாவோ அந்த காரை பார்த்துடுறாங்க. அப்படி அதை பார்த்து அவங்க கத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய கழுத்துல கத்தியை வச்சு இருக்க ஆரம்பிச்சிருக்கான். சத்தம் போடாம இருந்த அப்படின்னா அட்லீஸ்ட் உயிராவது மிஞ்சும், மீறி கத்துன அப்படின்னா இந்த இடத்துலயே உன்னுடைய கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த போலீஸ் கார் இவங்களுடைய கார் கிட்ட வருது. ராத்திரி நேரத்துல ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லாத இடத்துல ஒரு கார் மட்டும் தனியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் விசாரிப்பாங்க இல்லையா? அதே நம்பிக்கை கண்டிப்பா பிரதீபாவுக்கும் இருந்திருக்கும். அதே நேரத்துல சிவகுமாரோ எங்க வந்து விசாரிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த போலீஸ் கார் இவங்க 2 பேர் நினைச்சது மாதிரி இல்லாம அப்படியே அவங்கள தாண்டி போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கண்ணுல இருந்து மறைய ஆரம்பிக்குது. அப்படி மறைஞ்சது போலீஸுடைய கார் மட்டும் இல்ல, பிரதீபாவுடைய நம்பிக்கையும் தான். இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதீபாவை சீரழிச்சதோட நிறுத்திட்டு அவங்கள உயிரோட விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்ப அந்த போலீஸ்கார பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு சடனா போலீஸை பத்தின பயம் வர ஆரம்பிக்குது. சோ பிரதீபாவை உயிரோட விட்டு வச்சா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு பிரதீபாவுடைய தலைமுடியை பிடிச்சு வெளியே இழுத்தவன் அவங்க சீக்கிரமா சாகணும் அப்படின்னு எவ்வளவு ஆழமா வெட்ட முடியுமோ அவ்வளவு ஆழமா கத்தியால கழுத்தை வெட்டியிருக்கான். அதுல அந்த இடத்திலேயே பிரதீபா துடிச்சு இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய இறந்த உடலை அந்த பக்கமா இருந்த ஒரு ஓடையில இழுத்து போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சிவகுமார் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். இப்ப போலீஸ் அவன்கிட்ட எதுக்காக இப்படி பண்ண, இன்னும் எத்தனை பேரை இப்படி கொலை பண்ணிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு சிவகுமார் பிரதீபா தான் தன்னுடைய முதல் விக்டிம் அப்படின்னும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி அவனுடைய மனைவி அவன் கூட சண்டை போட்டுட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போனதாகவும் அப்படி அவங்க போன கொஞ்ச நாள் கழிச்சு தனக்கு செக்ஸுவல் டிசையர் அதிகமானதாகவும் அவனுடைய இச்சையை தீர்த்துக்க தான் பிரதீபாவை கடத்தி போய் சீரழிச்சு கொலை பண்ணதா சொல்லியிருக்கான். என்ன கேட்டா இவன் இப்படி சொன்ன இந்த வார்த்தைக்காகவே இவனை தூக்குல போட்டிருக்கணும். நீங்களே பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க ஸ்டே, இதுக்கு அப்படின்னு எத்தனையோ இடங்கள் இருக்கு, அங்க போய் அவனுடைய இச்சைகளை தீர்த்து இருக்கலாம். ஆனா இவனுடைய எண்ணம் எங்க போயிருக்கு பாருங்க. நாட்டுல இந்த மாதிரி நடக்கிற பாதி கிரைம்ஸ்க்கு காரணமே இதுதான். அதே மாதிரி இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பிரதீபா கூட ஒர்க் பண்ண ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அவங்களுக்காக நீதி கேட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. நடந்த இந்த விஷயத்துக்காக பிரதீபாவுடைய கணவர் பவன் வேதனைப்பட்டதை விட தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தன்னுடைய பொண்ணுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு வந்த கௌரம்மாக்கு தான் இது ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பவன் வேற ஒரு திருமணம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. அந்த சமயம் கௌரம்மாவுமே 80 வயதை நெருங்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிவகுமாருக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும் அப்படின்னு அந்த தளர்ந்த வயதிலையுமே பல முறை கோர்ட் வாசல் ஏறி தன்னுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ அதான் சிவகுமார் கன்ஃபஸ் பண்ணிட்டானே, அதுக்கப்புறம் ஏன் இன்னுமே போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா முதல்ல போலீஸ் கிட்ட அப்படி கன்ஃபஸ் பண்ணவன் பின்னாடி தான் இந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு அப்படியே மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால இந்த கேஸ் பல வருடங்களா இழுத்தடிச்சுட்டே போக ஆரம்பிக்குது. கடைசியில 2012ஆவது வருடம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் நிறைய ஐடி கம்பெனிஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வர்ற அவங்களுடைய ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ்க்கான சேஃப்டியை அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி சிவகுமார் மாதிரியான ஆட்கள் தான் பெண் பிள்ளைங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ் உடைய ஒஸ்ட் நைட்மேரா இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண போற நிறைய பெண்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கேஸ் ஒரு நல்ல அவேர்னஸா இருந்திருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ற நிறைய STIக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட்
தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பெண்கள் இரவு நேரத்துல தனியா கேபோ இல்ல அப்படின்னா ரேபிடோவோ புக் பண்ணி டிராவல் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டோ எடுத்து அந்த போட்டோவை உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்ல உங்களுடைய வெல்விசர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ இப்படி இவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பா நீங்க அப்படி அதை பண்றப்ப அந்த டிரைவருக்கு நீங்க அப்படி போட்டோஸ் எடுக்கிறதும் அதை உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அனுப்புறதும் கண்டிப்பா தெரியணும். எஸ், ஆமாமா, வண்டி நம்பரை போட்டோ அனுப்பியிருந்த பாத்துட்டியா, அந்த வண்டியில தான் வரேன் அப்படின்னு டிரைவருக்கு கேட்கிற மாதிரி சத்தமாவே சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்சோ அந்த வண்டியில போறப்ப உங்களுடைய அம்மாவுக்கோ இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ அப்படின்னு யார்கிட்டயாவது போன்ல பேசிட்டே போங்க. இன்கேஸ் யாருமே கால் எடுக்கல அப்படின்னாலுமே சும்மா பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. இது நீங்க போயிட்டு இருக்கிற அந்த வண்டியுடைய டிரைவருக்கு சிவகுமார் மாதிரி தப்பான எண்ணம் இருந்தாலுமே நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோமோ அப்படின்னு அதை அப்படியே அழிச்சிரும். எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான் STI, ஒரு பேட் சிச்சுவேஷனை நம்மளே உருவாக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு தப்பான சூழ்நிலையில போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஏன்னா சிவகுமார் மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவனுங்களை திருத்துறது ரொம்பவே கஷ்டம். ஒரே நைட்ல எல்லாமே மாறாது. ஆனா இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படியான ஒரு சூழ்நிலையை அவனுங்களுக்கு உருவாக்கி கொடுக்காம இந்த மாதிரி சமூக விரோதிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும். இததான் AJ பைரவ் ரீல்ஸ்ல தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ஃபெமினிஸ்ட் கூட்டம் கூடவே அதுக்கு சிங்சாங் போடுற சில ஆண்கள் கூட்டம் அது எப்படி நைட்டு 10 மணிக்கு மேல நீ பொண்ணுகளை வெளியே வர வேண்டாம்னு சொல்லுவே அப்படின்னு அவரை அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஏண்டா, பல கிரிமினல்ஸை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன வலியுறுத்துறாங்க? நைட்டு நேரத்துல தனியா வாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, அவங்களே கண்டிப்பா வராதீங்க, அதை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்றாங்க. எப்போ ஒரு பொண்ணு நைட்டு நேரத்துல ஃபுல்லா நகையை போட்டுட்டு தனியா வீட்டுக்கு நடந்து வர்ற மாதிரி ஆகுதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு காந்தி சொன்னதெல்லாம் எந்த காலத்திலுமே நடக்காது அப்படின்னு தான் தோணுது. நீங்க பொண்ணுகளை மட்டும்தான் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்றீங்க, விக்டிம் பிளேமிங் தான் அதிகமா பண்றீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு, எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் 2வது படிக்கிறான், ஒருத்தர் UKG படிக்கிறான். அவங்க கிட்ட இப்ப இருந்தே நான் சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்கேன். சோ இந்த சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகும். சோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? இல்ல நான் அப்படிதான் போவேன் அப்படின்னா தாராளமா போய்க்கலாம். சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க நான் சொன்ன ஒப்பீனியனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.